சொல்லு. எங்கடா இருக்க? பக்கத்துல தான். கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? ம், வரேன். அது இப்போதானே ஜாயின் பண்ணியிருக்கேன். கலை, நீ எப்படிங்க? ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது சபாவை எதாச்சியாக மீட் பண்ணேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ம். எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன் பூபதி. நீ எப்படி இருக்க? ம். நீ சென்னையில் ஒர்க் பண்ணுற? ம், ஜாயின் பண்ணி 1 month ஆச்சு. ஓ. சபா, காஃபி ஏதாவது? இல்லை இல்லை வேண்டாம், இப்போதான் குடித்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ம். பூபதி, ம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லு கலை. என்னை மன்னிச்சிரு பூபதி. என்னால தானே எல்லா பிரச்சனையும். நான் அன்னைக்கு உன்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தா உனக்கும் ரேணுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல. சபா நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். நீ என்ன நினைச்சு கவலைப்படாத பூபதி. இனி உன் லைஃபை பாரு, சந்தோஷமா இரு. நீயும் ரேணுவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். ரேணு ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆமா பூபதி, ரேணு தான் என்னை சென்னை கூட்டிட்டு வந்தா. ஆறுதல் சொன்னா, வேலை வாங்கி கொடுத்து என்னையும் அம்மாவையும் தங்க வச்சிருக்கா. என்ன சொல்ற? ரேணு இப்போ எங்க இருக்கா? ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஹைதராபாத் வரைக்கும் போயிருக்கா. நாளைக்கு வந்துருவா. இதெல்லாம் ரேணு எனக்காக பண்ணல, உனக்காக பண்ணா. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற, நீ சந்தோஷமா இருக்கணும்னு ரேணு நினைக்கிறா. நீ என்னை நினைச்சு கவலைப்படக்கூடாதுன்னு தான் ரேணு இவ்வளவும் பண்ணா. உங்க 2 பேருக்கும் நடுவில் இவ்வளோ நடந்திருக்கு. ஆனா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசல. என்னை நினைச்சு கவலைப்படாத பூபதி. எனக்கு என்னடா, இங்க பாரு, சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு ஏதாச்சும்னா ஏன்னு கேட்க நல்ல ஃப்ரெண்டா நீ இருக்க. கஷ்டம்னா பாத்துக்க ரேணு இருக்கா. அப்புறம் என்னடா, எனக்கு நீயும் ரேணுவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை. நான் ரேணு கிட்ட பேசணும். இரு. ம். ஹலோ. ஹலோ ரேணு. ரேணு, பேசு ரேணு. ரேணு, பேசு ரேணு. ஹலோ ரேணு. ரேணு, பேசு ரேணு. ஹலோ. ரேணு, சாரி ரேணு. ரேணு, பேசு ரேணு. ரேணு, நான் சொல்றது ஒரு வாட்டி கேளு ரேணு. ரேணு. ரேணு, ப்ளீஸ் ரேணு. ரேணு, தயவு செஞ்சு நான் சொல்றது ஒரு வாட்டி கேளு ரேணு. ரேணு, ப்ளீஸ் ரேணு. 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 ரேணு, கதவை தர ரேணு. 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 தயவு செஞ்சு போயிடு. நீ தேடுற ரேணு செத்து 1 மாசம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத ரேணு. ரேணு, அன்னைக்கு ஏதோ தெரியாம பேசிட்டேன் ரேணு. ப்ளீஸ் ரேணு, ஒரே ஒரு வாட்டி கதவை தர ப்ளீஸ். ரேணு, சாரி ரேணு. அன்னைக்கு ஏதோ யோசிக்காம பேசிட்டேன்டி. நீ யோசிக்காம பேசிட்ட. ஆனா நான் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நான் இப்ப என்ன பண்ண சொல்லு. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். இப்படி பேசாம மட்டும் இருக்காது ரேணு. நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ லவ் பண்ற பொண்ணு கஷ்டப்படுறான்னு இன்னைக்கு என்னோட லவ்வை ஈஸியா தூக்கி போட்டு போயிட்ட. நாளைக்கு இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாதியிலே விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது ரேணு. என்ன நம்பு. இனிமே உன்னை நான் நம்புறதா இல்ல பூபதி. நம்பலல்ல?
பரவாயில்ல. இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஏன் தேவையில்லாம கலைக்கு ஹெல்ப் பண்ற? சொல்லு ரேணு. இந்த உலகத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும் பூபதி. ஏன்னா அந்த கஷ்டத்தை நான் சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் ஹெல்ப் பண்ணேன். அதுவும் நான் லவ் பண்ண பூபதிக்காக, உனக்காகலாம் கிடையாது. இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, போயிடு. நான் இவ்வளோ சொல்லி நீ புரிஞ்சுக்கல. போயிடுறேன். இவ்வளவு நாள் உன்னை காணாம தேடி அலைஞ்சப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இப்போ உன்னை நேரில் பார்த்துட்டேன்ல, பேசிட்டேன்ல, எனக்கு அது போதும். நான் போயிடுறேன். ஆனா இந்த நாளை நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவேனோ. அக்கா, பூபதி என்ன மாதிரி இருக்கு? ஆமா, பூபதி தான். சரி வா. ம். அக்கா, என்னாச்சுக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? உட்காரு கலை. அக்கா, வெளியே பூபதி அண்ணன் சோகமா போற மாதிரி இருந்துச்சு. என்னாச்சுக்கா? போகட்டும், என்ன அழ வச்சால போகட்டும். ரேணு, நான் உன் பர்சனல் லைஃப்ல தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்காத. பூபதி ரொம்ப நல்லவ ரேணு. அவனை மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. வேண்டான்னு விட்டுட்டு போன எனக்காகவே அவன் இவ்வளோ யோசிக்கிறான்னா, அவன் உயிரா நினைக்கிற ஒன்ன எவ்வளோ நல்லபடியா பார்த்துப்பான்னு யோசிப்பாரு. நான் என் லைஃப்ல பண்ண தப்ப நீ உன் லைஃப்ல பண்ணிடாத. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா முடிவிடு. கலை, நீ இன்னும் என்னை சரியா புரிஞ்சுக்கல. பூபதி இல்லாமல் என்னாலையும் வாழ முடியாது. அவன் இல்லாமல் ஹைதராபாத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்க பூபதி அண்ணக்கிட்ட என்ன சொன்னீங்க? அவர் ஏன் சோகமா போறாரு? பூபதி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவன் அன்னைக்கு அப்படி பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆரம்பத்தில் அவன் மேலே கோவம் இருந்தது, பட் அதெல்லாம் அப்போவே சரியாயிடுச்சு. என்ன அழ வச்சான்ல, இன்னைக்கு ஒரு நாள் அவன் அழட்டும். ஏங்கா? நாளைக்கு அவனோட பர்த்டே. இன்னைக்கு நைட் நான் அவனுக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸை அவன் லைஃப்லேயே மறக்கக்கூடாது. பாவம் ரேணு, பூபதி நீ நிஜமா பேசிட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு போறான். நீ இப்படி விளையாட்டா பண்றது ஏதாவது தப்பாயிட போகுது. பூபதி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அந்த லெவலுக்குலாம் போகவே மாட்டான். இன்னும் ஒரு 6 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். சொல்லு சபா. என்னாச்சு ரம்யா? ரம்யா, என்னாச்சு? விளையாட்டா பேசினது தப்பாயிட போகுதுன்னு சொன்னலக்கா. ரம்யா என்னாச்சு ரம்யா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? பூபதி அண்ணன். பூபதிக்கு என்னாச்சு? பூபதிக்கு என்னாச்சு? சூசைட் பண்ணிக்கிட்டாரோ? இல்ல இல்ல, பூபதி அப்படி பண்ணிருக்க மாட்டான். பூபதிக்கு ஒண்ணா இருக்காது. நான் போயிடுறேன். ஆனா இந்த நாளை நினைச்சு நீ ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவேனோ. பூபதி 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 பூபதி, ஐயோ பூபதி பூபதி, இங்க பாரு பூபதி, என்ன பாரு பூபதி. பூபதி உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ ஐயோ பூபதி பூபதி பூபதி, என்ன பாரு பூபதி. பூபதி கண்ணை திறந்து பாரு பூபதி. சபா எழுந்திருக்க சொல்லு சபா. பூபதி பூபதி, ரேணு வந்திருக்கு பாரு பூபதி. பாரு கலை.
பூபதி அண்ணா பூபதி பூபதி எனக்காக கண்ணை திறந்து பாரு பூபதி. ரேணு வந்திருக்க பூபதி. டேய் இப்ப நீ எழுந்திருக்கல, நானே உன்னை சாவடிச்சிருவேன்டா. வலிக்குது விடுறி. விடுறி சபா காப்பாத்துறா, நிஜமே கொல்றாடா. விடுறி ரேணு. குலகாரி ஏமாத்திட்டல ஏமாத்திட்டல. என்ன அடி அடிக்கிற? பயந்துட்ட தெரியுமா? ரேணு ஏன்டா அடிக்காதடி, அவன் தான் ஐடியா கொடுத்தது. சபா நீ என்ன ஏமாத்திட்டல? அண்ணி உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான். ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஐயோ இந்த பிளான்லாம் எனக்கும் தெரியாது. ஆனா நம்ம 3 பேரும் பேசுறப்போ சபா லைன்ல தான் இருந்தா. சபா ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஆரம்பத்துல அவன் மேல கோவம் இருந்தது, பட் அதெல்லாம் அப்பவே சரியாயிடுச்சு. என்ன அழ வச்சால, இன்னைக்கு ஒரு நாள் அவன் அழட்டும். இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். டேய் என்னடா ஆச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எதுவும் முடியல, இனிமேல் தான் ஆரம்பமே. அடுத்த 1/2 மணி நேரத்துல ரேணுங்க இருப்பாங்க பார். என்னடா சொல்ற? என்ன பண்ண போற? அங்கே பார். புரியல, தெளிவா சொல்லு. வா சொல்றேன். போ. சாரி. I love you.